ஹலோ கைஸ், வெல்கம் டு காம்படிஷன் ஃபஸ்ட் படம் அண்ட் வணக்கம் மக்களே. நல்லா எப்படி இருக்கீங்க? அண்டு நேற்று டியூட் படம் பார்த்தாச்சு. ஐ திங்க் டியூட், பைசன் அண்ட் டீசல் 3 படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று டியூட் பார்த்தாச்சு அண்டு பைசன் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு டியூட்டோட ரிவ்யூ போட்டுடலாம். டியூட் நம்ம பிரதீப் ரங்கநாதனோடது. கோமாளி டைரக்ஷன், அப்புறம் லவ் டுடே, அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்த டிராகன் பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ். டியூட் எப்படிங்க சார் அப்படின்னு கேட்டால், டியூட் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டைம் ஸ்டோரி. அப்புறம் பார்த்திங்கன்னா அது இந்த ஜென்சிக்கு வேண்டி எடுத்த ஒரு ஸ்டோரி. அது டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஒன்லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த படம் சொல்ல வந்து கருத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஜென்சிக்கு பொறுத்த மாதிரி இருந்தது. நிறைய பேர் இன்டலெக்சுவல்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படிங்க இந்த மாதிரி படம்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. இது ஒரு கற்பனை, இந்த மாதிரி நடந்ததுன்னா இப்படி வந்து எப்படி அதை டேக்கிள் பண்ணி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கற்பனை இந்த படம். ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரத்குமார் சார் இன்ட்ரோவாக சரி, மமிதா பைஜுவாக இருந்தாலும் சரி, பிரதீப் ரங்கநாதன் சரி, எனக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காது. அப்புறம் நம்ம பரிதாபங்கள் படத்தில் வர அவர் நேம் தெரில. அவர் நேம் பார்த்தீங்கன்னா நல்ல பேர். அவரும் வந்திருப்பார். அவரோட ஆக்டிங் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெயினான ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் சரத்குமார் சார். ஆக்டிங்னா அவருக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை கைஸ், வேறு லெவல் பண்ணிட்டு போயிடுவார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டராக வருவாங்க. அப்புறம் ஸ்லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அது நிஜமாகவே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். என்னப்பா அது இப்படி எல்லாமே என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் நமக்கு வரும். டச்சில் வருவோம் நம்ம. இந்த படத்தில் போன லவ் டுடே அண்ட் டிராகன் படத்தில் வந்து ரெண்டுமே பிரதீப் ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அதே மாதிரி தான் இருக்கும். பட் சின்ன சின்ன நியூவான்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் எப்படி இழுக்கிறது, அப்புறம் அந்த இது தட்டி விடுறது, அப்புறம் பேனா எப்படி எடுக்கிறது, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் அவரோட சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தில் இன்னொரு பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட்டு மியூசிக்கு. ஷாயா பிங்கர் மியூசிக் வந்து இப்போ ஷாயா பிங்கர் ஃபஸ்ட்டு வந்தனால அப்படி அந்த ஊரும் பிளட்டு, அப்புறம் 2-3 சாங்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. பட் ஐ திங்க் லிட்டில் நாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து நல்லாவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஷாயா பிங்கர். ஐ திங்க் இந்த வரப்போகிற படங்கள்லாம் இன்னும் நிறைய பண்ணி நம்ம அனிருத் மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். ஷாயா பிங்கர் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அனிருத் இதுக்குலாம் வர முடியும். அந்த மாதிரி வரணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. ஊரும் பிளட் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்டோரி லைன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. இப்போது அந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தால் எப்படி இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த ஸ்டோரி எனக்கு என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்ல சூப்பராக போச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. எனக்கு ப்ரிடிக்டபுளாக இருந்தது எல்லாமே. நீங்கள் டிராகன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்பிரிடிக்டபிள். செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து அன்பிரிடிக்டபிள் தான். இது வந்து அதில் ப்ராங்க்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வரும். இது வந்து இது என்னப்பா இது ப்ராங்க்னு சொல்லிட மாட்டாங்களா, இது வந்து திருப்பி ஃபஸ்ட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மைண்டில் தாட் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் எதுவுமே வந்து சில அந்த இஷ்யூஸ் நடக்கும்போது, அந்த படத்தில் இஷ்யூஸ் நடக்கும்போது அதெல்லாம் ப்ராங்காகவே இருக்காது. அதெல்லாம் ரியலாக தான் நடந்துட்டு கடைசியில் வந்து ஒரு எண்டிங், ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். கிளைமேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் தான். அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்க மாட்டாங்க. என்னடா லவ் மூவியில் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. டியூட் இஸ் எ குட் என்டர்டெய்னர். ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணலாம். வேறு என்ன கைஸ், பரிதாபங்கள் வேறு டிராவிட்டு அவரும் நல்ல ஒரு எமோஷ்னல் ஒரு சீன்ஸ் அவருக்கும் நிறைய இருக்குது. அவரும் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டிராகனில் எப்படி இவங்க எப்படி வந்தாங்களோ, அவங்க 2 பேர் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி வந்து இவரும் வந்து டிராவிட் வந்து கலக்கிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். எஸ், பிரதீப் ரங்கநாதன் எகெயின் குட் பிளாக் பஸ்டர் ரோடிங் தான் சொல்லணும். அடுத்த வரப்போகிற படம் எல்ஐசி, அதுவும் நல்ல எல்ஐகே அதுவும் நல்லபடியாக ஓடணும். சூப்பர். நல்ல பிரதீப் ரங்கநாதன் வந்து ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் லைன் இந்த காலத்திலோட ஒட்டி போகிறனால அவர் பிளாக் பஸ்டர்ஸ் அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ டியூட் இஸ் எ குட் பிளாக் பஸ்டர் மூவி. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்கள். ஓகே, அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் காம்படிஷன் படம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.